அடிக்கடி டாக்ஸியில் பயணம் செய்பவரா? அப்போ ஃபாஸ்ட் ட்ராக் ஆப்பை டவுன்லோட் செய்து ரூபாய் 50 டிஸ்கவுண்ட் ஆக பெறுங்கள். காங்கிரஸ் கட்சியிலிருந்து முக்கிய தலைவர்கள் விலகுவது தொடர்கிறது. அந்த பட்டியலில் தற்போது இணைந்திருக்கிறார் முன்னாள் மத்திய அமைச்சரான மிலிந்த் தியோரா. கடந்த 5 ஆண்டுகளில் மட்டும் காங்கிரசிலிருந்து 11 முக்கிய தலைவர்கள் விலகியுள்ளனர். மும்பையைச் சேர்ந்த காங்கிரஸ் ஜாம்பவான் முரளி தியோராவின் மகனும் முன்னாள் மத்திய அமைச்சருமான மிலிந்த் தியோரா அக்கட்சியிலிருந்து தற்போது விலகியுள்ளார். மிலிந்த் தியோரா அடுத்து சிவசேனா ஷிண்டே கட்சியில் இணைந்துள்ளார். முன்னாள் மத்திய அமைச்சரும் பிரபல வழக்கறிஞருமான கபில் சிபலும் தலைமை மீதான அதிருப்தி காரணமாக 2022ஆம் ஆண்டு காங்கிரசிலிருந்து விலகினார். காஷ்மீர் மாநிலத்தில் செல்வாக்கு பெற்ற குலாம் நபி ஆசாத்தும் கடந்த 2022இல் காங்கிரசிலிருந்து விலகினார். ராகுல் காந்தியை அரசியல் முதிர்ச்சியற்றவர் என விமர்சித்த ஆசாத் தற்போது காஷ்மீரில் மாநில கட்சி ஒன்றை நடத்தி வருகிறார். குஜராத்தில் காங்கிரசின் துடிப்பான இளம் தலைவராக விளங்கிய ஹர்திக் பட்டேலும் 2022இல் அக்கட்சியிலிருந்து விலகி பாஜகவில் இணைந்தார். பஞ்சாபின் மூத்த காங்கிரஸ் தலைவரும் வழக்கறிஞருமான அஸ்வினி குமாரும் 2022இல் காங்கிரசிலிருந்து வெளியேறினார். இதே ஆண்டில் பஞ்சாப் மாநில காங்கிரஸ் தலைவர் சுனில் ஜாக்கர் அப்போதைய முதலமைச்சர் சரண்ஜித் சிங் சன்னி உடனான கருத்து மோதலால் கட்சியை விட்டு வெளியேறி பாஜகவில் ஐக்கியமானார். மத்திய பிரதேச மாநில இளம் அரசியல்வாதிகளில் ஒருவரான ஜோதிராதித்ய சிந்தியாவும் தனது ஆதரவு எம்எல்ஏக்கள் புடைசூழ காங்கிரசிலிருந்து விலகி பாஜகவில் இணைந்தார். இதன் மூலம் மத்திய பிரதேசத்தில் பாஜக ஆட்சி அமைந்த நிலையில் மத்திய அமைச்சர் பதவியும் சிந்தியாவிற்கு வழங்கப்பட்டது. ராகுல் காந்திக்கு மிகவும் நெருக்கமானவராக விளங்கிய முன்னாள் மத்திய அமைச்சர் ஜிதின் பிரசாதாவும் 2021இல் காங்கிரசிலிருந்து விலகி பாஜகவில் சேர்ந்தார். இவர்கள் தவிர முன்னாள் மத்திய அமைச்சர்கள் RPN சிங், குஜராத்தில் காங்கிரஸ் முன்னாள் எம்எல்ஏ அல்பேஷ் தாக்கூர், முன்னாள் மத்திய அமைச்சர் AK அந்தோணியின் மகன் அனில் அந்தோணி ஆகியோரும் கடந்த ஆண்டுகளில் காங்கிரசிலிருந்து விலகி பாஜகவில் இணைந்துள்ளனர். காங்கிரசிலிருந்து வெளியேறிய தலைவர்களில் பெரும்பாலானோர் துடிப்பான இளைஞர்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. 2024 தேர்தலில் அக்கட்சி பெரும் சவாலை எதிர்கொண்டுள்ள நிலையில் இந்த விலகல்கள் ஓர் எச்சரிக்கை மணியாகவே பார்க்கப்படுகிறது. அடிக்கடி டாக்ஸியில் பயணம் செய்பவரா? அப்போ ஃபாஸ்ட் ட்ராக் ஆப்பை டவுன்லோட் செய்து ரூபாய் 50 டிஸ்கவுண்ட் ஆக பெறுங்கள்.